ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். இனி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுடைய ப்ரிடிக்ஷன் சொல்லிடுங்க. இப்போ நாங்கள் ப்ரிடிக்ஷன் சொல்லியிருக்கிறோம், நான் சொல்லியிருக்கிறேன், ஓகேவா? முக்கியமான இன்ஸ்டியூட்ஸ் எல்லாமே என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுடைய ப்ரிடிக்ஷன் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சொல்லியிருப்பாங்க. நிறைய நீங்கள் ப்ரிடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கட் ஆஃப் மார்க் இந்த குரூப் 4 2025 பற்றி பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க் நிறைய பேசியாச்சு, ஓகேவா? ஸோ நான் உட்பட நிறையா பேசிட்டாங்க, நிறையா பார்த்துட்டீங்க நீங்கள், ஓகேங்களா? அப்போ நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க, ஓகேங்களா? இந்த கட் ஆஃப் பற்றி நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க. அதாவது நாங்கள் சொன்னது இல்லாமல் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 எக்ஸாம் எழுதிருப்பீங்க, குரூப் 4 எக்ஸாமு. ஸோ கொஸ்டின் பேப்பர்னுடைய கடினத்தன்மை உங்களுக்கு தெரியும், எல்லாமே தெரியும், ஓகேங்களா? ஸோ அதை வச்சு நீங்கள் ஒரு ப்ரிடிக்ஷன் வந்திருக்கிறீங்க, ஓகேவா? அதை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இதில் நாம் சொல்ல போகிறோம், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய குரூப் டெலகிராம் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜானகிராமன் டிஎன்பிசி அகாடமி 2025 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி டெலகிராமில் இந்த நேமை சர்ச் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ ரெண்டில் எந்த முறையில் வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் குரூப் 4 பற்றி அப்டேட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ வேகன்சிஸ் அப்டேட்டு, வேகன்சிஸ் நம்ம ஏதாவது கோரிக்கை வைக்கணுமா அந்த அப்டேட்டு, ஸோ ரிசல்ட் அப்டேட்டு, அதுக்கப்புறமேட்டு வரக்கூடிய கட் ஆஃப் மார்க்ஸு, ஓகேங்களா? எந்த டைம் போன தடவை எப்படி நம்ம டைம் அண்ட் டேட் முதற்கொண்டு கரெக்டாக சொல்லி கரெக்டாக கிடைச்சோ அதே மாதிரியே நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த தடவை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவுன்சிலிங் கைட்லைன்ஸ், ஓகேவா? ஸோ எந்த டிபார்ட்மெண்ட் என்ன ஏதுன்னு எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் எல்லாருமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நம்மளுடைய யூடியூப் வியூவர்ஸ் எல்லாருமே இந்த குரூப்பில் என்ன பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டெலகிராம் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் நான் கீழே தரேன், நீங்கள் சர்ச் பண்ணி இந்த நேம் சர்ச் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதேமாதிரி இதில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த போல்லாம் வந்து நீங்கள் தயவுசெய்து கிளிக் பண்ணுங்கள், ஓகேங்களா? நீங்கள் டைப்பிஸ்டாக இருந்தால் இந்த போலை கிளிக் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ டைப்பிஸ்ட்டுக்கெலாம் நான் கேட்டிருக்கிறேன், டைப்பிஸ்ட்டுக்கு மட்டும் இந்த போலை கிளிக் பண்ணுங்கள். இல்லை எல்லோரும் கிளிக் பண்ணுறதா மேலே ஒரு போல் வச்சுருக்கிறேன், அந்த போலில் நீங்கள் போய் என்ன பண்ணுவீங்க, கிளிக் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன சொன்ன மாதிரியே இந்த வீடியோ பொறுத்தவரையிலும் கட் ஆஃப் மார்க்ஸ் நான் சொல்ல போகிறது கிடையாது, நான் கட் ஆஃப் மார்க்ஸ் சொல்லிட்டேன், ஓகேங்களா? என்னுடைய கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் என்ன அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ எல்லாருமே நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, பார்த்துட்டீங்க. என்கிட்டையும் நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்கிறீங்க, ஃபோன் பண்ணி பேசிட்டீங்க, ஓகேங்களா? நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா என்கிட்ட தகவல் சொல்லிட்டீங்க, ஓகேவா? ஸோ எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ நான் இந்த வீடியோவில் என்ன சொல்கிறேன்னா, கட் ஆஃப் வந்து நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. உங்களுக்குன்னு ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து இதுதான் சார் வரும், பிசிக்கு இதுதான் வரும், எம்பிசிக்கு இதுதான் வரும், எஸ்சிக்கு இதுதான் வரும், பிசிஎம்க்கு இதுதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதோ ஒன்று கண்டிப்பாக ப்ரிடிக்ஷன் பண்ணியிருப்பீங்க, ஓகேங்களா? நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்த்து ப்ரிடிக்ஷன் பண்ணியிருப்பீங்க. அல்லது வேறு ஏதாவது இன்ஸ்டியூட்டில் நீங்கள் வந்து படிச்சிருக்கலாம், அவங்க வந்து சொல்லியிருக்கலாம், இவ்வளோ தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு தெளிவாக இருக்கலாம். நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குரூப் 4 எழுதிருக்கலாம். ஸோ அதனால் உங்களுக்கு என்னது அதை பற்றி நாலேஜ் பக்காவாக இருக்கலாம். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கே வந்து பல இன்ஸ்டியூட்டோட நல்ல நாலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்டே இருக்கும், ஓகேங்களா? அதில் மாற்றுக்கிறது கிடையாது, ஓகேவா? ஸோ நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட் தயவுசெய்து உங்கள் மார்க்லாம் யாரும் இங்கே சொல்லாதீங்க. நான் எவ்வளோ போட்டிருக்கிறேன்னா தயவுசெய்து உங்கள் மார்க் யாருமே இங்கே என்ன பண்ணாதீங்க, கமெண்ட் பண்ணாதீங்க, ஓகேங்களா? இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் என்ன வரும். இப்போ நீங்கள் வந்து இப்படி சொல்லலாம், எப்படி சொல்லலாம், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கமெண்ட்டில் வந்து இப்படி தெரிவிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து குரூப் 4 2025 கட் ஆஃப் பற்றி நான் சொல்கிறேன். இந்த கட் ஆஃப் வந்து நான் சொல்லலைங்க, ஸ்டூடெண்ட்ஸு, ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் தான் இப்போ சொல்லணும். இந்த கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சஜஷன், ஓகேங்களா? கட் ஆஃப் வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் சொல்ல போகிறீங்க, ஓகேங்களா? ஸோ நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா இதில் பேசுங்க, இந்த கமெண்ட்டில் என்ன பண்ணுங்கள், பேசுங்க, ஓகே? ஸோ இவ்வளோ தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் தனித்தனியாகவும் விளக்கம் தரலாம், ஓகேங்களா? இதில் என்ன பண்ணலாம், தனித்தனியாகவும். இப்போ தமிழில் வந்து ஒரு 75 போடலாம், ஓகேங்களா? தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75 போடலாம், மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 போடலாம், ஜிஎஸ்சில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், ஒரு 50 போடலாம். ஸோ இதுதான் சார் ஃபேக்ட்டு. அப்போ டோட்டலாக கூட்டும்போது ஒரு 145, அல்லது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 55 போடலாம், ஒரு 150 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஃபேக்ட்டு. ஸோ நல்லா படித்து கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணுறோம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிலமையில தான் வர முடியும். ஸோ அதனால் கட் ஆஃப் வந்து இந்த மார்க் தான் வரும், ஓகேங்களா? ஒரு பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 வரும், அல்லது 155 வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த வீடியோவில் கமெண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம், சொல்லலாம், ஓகேவா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டூடெண்ட்ஸினுடைய ப்ரிடிக்ஷனும் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா மற்றவங்க போகிறத விட ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறதும் கொஞ்சம் நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணலாம்,
அழகாக இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சரி ரைட்டு. இப்போ இந்த கட் ஆஃப் நீங்கள் போடும்போது நீங்கள் எல்லாமே மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நான் தனியாக பிரித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு கேதர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திக்கோங்க, ஃபைனல் ஆன்சர் கீ படி சொல்லுங்கள். ஓகேங்களா? ஃபைனல் ஆன்சர் கீ படி சொல்லுங்கள். ஓகே, ஃபைனல் ஆன்சர் கீ படி தான் உங்களுடைய கட் ஆஃப் இருக்கணும். புரியுதுங்களா? உங்களுடைய கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் கீ படி தயவு செய்து சொல்லுங்கள். இப்போ இருக்கிற 1080 கீ படி சொல்லாதீங்க. ஓகேங்களா? 1080 கீலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் கிடையாது. ஓகேவா? இப்போ இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மேலே வருவாங்க, அதே மாதிரி நிறைய பேர் வந்து கீழே வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. அப்படியே இருந்தாலும் 1 or 2 கொஸ்டின் வரலாம், ஆனால் மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபைனல் ஆன்சர் கீ வச்சு சொல்லுங்கள். ஓகேங்களா? ஃபைனல் ஆன்சர் கீ வச்சு சொல்லுங்கள். இப்போ நம்ம கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 4, ஒரு +4 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒரு ஆட் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படிங்கும்போது இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு உங்களுடைய கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணணும். ஆனால் இந்த வேகன்சிஸுக்கு சொல்லுங்கள், இந்த 3935. ஓகேங்களா? 3935. இதில் ஜேஎன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 2200 இருக்குது. ஓகேங்களா? ஜேஎன் பார்த்தீங்கன்னா ஒரு 2200 இருக்குது. டைப்பிஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 1100 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த வேகன்சிஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய கட் ஆஃப் ப்ரெடிக்ஷனை சொல்லுங்கள். ஓகேங்களா? இதை முதற்கொண்டு நீங்கள் வேறு எதுவும் நீங்கள் பண்ண வேணாம். அதாவது 1080 கீ இப்படி சொல்லக்கூடாது, ஃபைனல் ஆன்சருக்கு இப்படி சொல்லுங்கள். அதே சமயத்தில் வேகன்சிஸ் நீங்கள் எதுவும் இன்க்ரீஸ் பண்ணி வச்சு சொல்லக்கூடாது. இப்போ இருக்கிற அந்த 3935 வேகன்சிஸ்க்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும், சொல்லணும். ஸோ ஃபைனல் ஆன்சருக்கு ப்ளஸ் இப்போ இருக்கிற 3935 வேகன்சிஸ், அதாவது ஜேஓக்கு 2200, டைப்பிஸ்ட்டுக்கு வந்து 1100. ஓகேங்களா? ஸோ இந்த வேகன்சிஸ்க்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய கட் ஆஃபை சொல்லணும். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய ப்ரிடிக்ஷனை சொல்லுங்கள், அதில் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. ஓகேவா? ஸோ உங்கள் மைண்டு நீங்கள் எப்படி எடுத்துருக்கிறீங்க, உங்கள் சரௌண்டிங்கில் எப்படி எடுத்துருக்கிறாங்க, உங்கள் இன்ஸ்டியூட்டில் எப்படி எடுத்துருக்கிறாங்க, கொஸ்டின் பேப்பரினுடைய தரம் என்ன, புரியுதுங்களா? கொஸ்டின் பேப்பரினுடைய தரம் என்ன, அதில் தமிழினுடைய தரம் எப்படி இருந்துச்சு, மேக்ஸினுடைய தரம் எப்படி இருந்துச்சு, ஜிஎஸ்னுடைய தரம் எப்படி இருந்துச்சு, ஓகேவா? நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் எப்படி போட்டிருக்கிறாங்க, ரிலேட்டிவ்ஸ் எழுதியிருக்கலாம் அவங்களாம் எப்படி போட்டிருக்கிறாங்க, போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 160+ எடுத்தவங்க இந்த வருஷம் என்ன நிலமையில் இருக்கிறாங்க. ஓகேங்களா? 165, 1 or 2 மார்க்கில் போனவங்க மிஸ் ஆகி போஸ்டிங் மிஸ் ஆனவங்க, போன வருஷம் மிஸ் ஆனவங்கலாம் இந்த வருஷம் என்ன மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்நேரம் எல்லாம் கேதர் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா இப்போ நம்மளுக்கு ரிசல்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரப்போகுது. ஓகேங்களா? ரிசல்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வரக்கூடிய இதில் இருக்குது. இப்போ குரூப் 2 எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 28 முடிஞ்சுன்னா முடிஞ்சு, அடுத்தது எல்லாம் குரூப் 4 பக்கம் தான் திரும்புவாங்க. புரியுதுங்களா? அதனால் இப்போ குரூப் 4 தான், அக்டோபர் அவங்க வந்து அறிவிச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அக்டோபர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அறிவிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் வந்து செகண்ட் வீக்கில் வந்து ரிசல்ட் வர மாதிரி இருக்குது. சரி, அந்த அப்டேட்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம இதை பற்றி பேசணும்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ ஸ்டூடெண்ட்ஸுடைய ப்ரிடிக்ஷன், கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் மட்டும்தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ கட் ஆஃபுக்கு வரும்போது நீங்கள் இதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க, வச்சுக்கிட்டு கரெக்டாக ப்ரிடிக்ஷன் பண்ணுங்கள். இந்த ஓவராக வராத ஒரு கட் ஆஃப்லாம் சொல்லிக்கிட்டு அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதேமாதிரி ரொம்ப லோவாக சொல்லிக்கிட்டு அதெல்லாம் இது பண்ணாதீங்க. கரெக்டாக உங்களுடைய நாலேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? அதனால் அதை வச்சு நீங்கள் கரெக்டாக என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய கட் ஆஃப் என்ன இருக்கும், அதாவது கம்யூனிட்டி வைஸே சொல்லிடுங்க. ஓகேங்களா? ஜென்ரல் இவ்வளோ இருக்கும், பிசி இவ்வளோ இருக்கும், எம்பிசி இவ்வளோ இருக்கும், எஸ்சி இவ்வளோ இருக்கும், பிசிஎம் இவ்வளோ இருக்கும், எஸ்சிஏ எஸ்டி இவங்கெல்லாம் இத்தனை மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஜேஓக்கும் சொல்லலாம், அதேமாதிரி டைப்பிஸ்ட்டுன்னு டைட்டில் போட்டு டைப்பிஸ்ட்டுக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் தயவுசெய்து ஜென்யூனாக உங்களுடைய கமெண்ட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, சொல்லுங்கள். உங்களுடைய கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா? ஒவ்வொருத்தருமே இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருமே உங்களுடைய கட் ஆஃப் என்ன பண்ணலாம், தெரியப்படுத்தலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.